எவ்ரிவான், நான் தான் உங்கள் ஃப்ரெண்டு நிதின் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரையான் ட்ரேசி எழுதின டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற புக்கோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். சாப்டர் 7, கிரியேட் யுவர் டெய்லி டு டூ லிஸ்ட். ஆமாம், டு டூ லிஸ்ட், டெய்லி டு டூ லிஸ்ட். பெர்ஹாப்ஸ் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான டைம் மேனேஜ்மெண்ட் டூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டெய்லி டாஸ்க்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு லிஸ்ட், ஒரு பேப்பர் பென். அதுதான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான டைம் மேனேஜ்மெண்ட்கான டூல். டெய்லி டாஸ்க்ஸ், டெய்லி கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம ஒரு லிஸ்ட்டு செய்யணும். எந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு லிஸ்ட்டு செய்யணும், டு டூ லிஸ்ட். இருக்கிறதுல பெஸ்ட் டைம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைம். ஆமாம், இப்போ நாளைக்கு ஒரு விஷயம் செய்யணும்னா நான் நைட்டே அந்த நாளைக்கு முன்னாடினாலே ஒரு டு டூ லிஸ்ட் போட்டு வச்சிடலாம். ஸோ தூங்கும்போது நம்ம ரிலாக்ஸ்டாக தூங்குவோம். அப்புறம் நம்ம இது ஞாபகம் வந்துருச்சு, இதை நம்ம எழுதி வச்சுருக்கலாமே, இதை ஞாபகத்துலேயே வச்சுருக்கணும்னு சொல்லி நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது. நமக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ நைட் டைம் தான் பெஸ்ட் டைம். ஒவ்வொரு டேயோட எண்ட்லேயும் அடுத்த நாளுக்கான பிளானை எழுதி வைக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒர்க். அதுதான் உங்களோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க். இருக்கிறதுலே பெஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் எது தெரியுமா? ஒரு பேடும் ஒரு பேப்பரும் பென்னும் எடுத்து வச்சு நம்ம டெய்லி ஒர்க்ஸை நோட் டவுன் பண்ணி வைக்கிறது தான் அப்படின்னு பிரையான் ட்ரேசி சொல்கிறாரு. இப்படி பண்ணுறதுனால நம்ம இந்த மாதிரி எடுத்து நோட் பண்ணி வச்சு நம்ம டெய்லி டாஸ்க்ஸ் எல்லாம் எழுதி வைக்கிறதுனால நமக்கு நல்லாவே ரிலாக்ஸ்டாகவும் பெட்டராகவும் நம்மளால் தூங்க முடியுது அப்படின்னு சொல்லி பிரையான் ட்ரேசி சொல்கிறாரு. இது சும்மா ஒரு 12 minutes to 15 minutes போல் டைம் எடுக்கும் இதெல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்கிறதுக்கு. ஆனால் ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்கான ரிசல்ட்டையும் ப்ரொடக்டிவிட்டியும் 2 hours பெட்டராக கொடுக்கும். 2 hours ஆஃப் இன்கம் நமக்கு கிடைக்கும். நீங்கள் அங்கே 15 minutes பண்ணியிருக்கலாம், ஆனால் 1000 times பெட்டரான ரிசல்ட் உங்களுக்கு அதால் கிடைக்கும். ஆமாம், அதனால உங்களோட ப்ரொடக்டிவிட்டியும் ரொம்பவே அதிகமாகும். உங்களோட ப்ரொடக்டிவிட்டி ஸ்கில்ஸும் ரொம்ப அதிகமாகும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு டாஸ்க்ஸ் நம்மளுக்கே நம்ம ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம இப்படி ஆரம்பிக்க போகிறோன்னா, நம்ம நோட் டவுன் பண்ணணும். அடுத்த நாளில் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு பேப்பரில் நம்ம நோட் டவுன் பண்ணணும். அதுக்கு சைடில் ABCD அந்த மாதிரி ஆர்டராக போடுங்க. அந்த ஆர்டர் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் ஏ அப்படின்னு மார்க் பண்ணுற ஐட்டம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏ அப்படின்னு மார்க் பண்ணுற ஐட்டம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதை நீங்கள் பண்ணியே ஆகணும். அது பண்ணலைன்னா நமக்கு ஏதாவது லாஸ் வந்துடும். அந்த விஷயம் நம்மளோட லைஃப்க்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணுது. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் ஏ அப்படின்னு சைடில் போடலாம். ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஏ அப்படின்னு போட்டிருக்க டாஸ்க் இருக்குதுன்னா, பி அப்படின்னு போட்டிருக்க டாஸ்க் செய்யக்கூடாது. ஏ அப்படின்னு போட்டிருக்க டாஸ்க்கை செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா தான் நீங்கள் பி அப்படிங்கிற போட்டிருக்க டாஸ்க்கை செய்யணும். இது என்ன பண்ணுதுன்னா இம்பார்ட்டன்ஸை பிரிக்குது. ஏ தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். BCD அந்த மாதிரி போக போக இம்பார்ட்டன்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது சி ஒரு வேலை அதே மாதிரி தான் சிக்கும் பி இருக்குது, சி இருக்குன்னா ஃபஸ்ட்டு நம்ம பி தான் செய்யணும். சி அப்படிங்கிறது நமக்கு சும்மா என்ஜாய் பண்ணுறதுக்காக தான். அதால் நம்ம லைஃப்க்கு எந்த வேல்யூவும் ஆட் ஆகாது. ஜஸ்ட் நம்மளே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு என்டர்டெயின் பண்ணிக்கிறதுக்காக தான் சி. இல்லை அது லைஃப்க்கு எதுவும் ஆட் பண்ணாது வேல்யூ, இல்லைன்னா அதால் எதுவும் யூஸ் இல்லை. இப்போ நம்ம ஒரு ஜூஸ் குடிக்கிறோம், இல்லைன்னா நம்ம ஒரு ட்ராயிங் பண்ணுறோம். அது நம்ம ஸ்கில்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் நமக்கு என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு டாஸ்க்கை வச்சுக்குவோம். அப்புறம் இன்னொரு டாஸ்க், நீங்கள் மைக்ரோசாஃப்ட்டில் உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது.
மைக்ரோசாஃப்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்களா டெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி மைக்ரோசாஃப்ட் மாதிரியான ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்குவோம். இப்போ இதை எது ஏ அப்புறம் பி அப்புறம் சி, இதில் எது ஏ எது சி அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் பிரிக்கணும். நமக்கு அந்த ஜாப் வந்துச்சு இல்லையா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அதை நம்ம ஏ அப்படிங்கிற இடத்துல பிரிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம டிராயிங் பண்ணி ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறோம் இல்லையா, அதை நம்ம பி அப்படிங்கிற இடத்துல பிரிக்கலாம். ஏன்னா வந்து ஏ வந்து இப்போ கரண்ட்டாக நமக்கு ஜாப் கிடைக்க போகுது. ஸோ அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் பண்ணோம். ஏ இல்லை பி எது வேணாலும் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து சி வந்து நம்ம நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் நம்ம ஸ்கில்ஸ்க்காகவும் தான் பண்ணுறோம். அது வந்து நமக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது நமக்கு ஃப்யூச்சரில் கூட ஹெல்ப் பண்ணும். ஆனால் இந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஜாப் தேவைப்படுதுன்னா நம்ம ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணி ஃப்யூச்சரில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ நமக்கு வந்திருக்க ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஏபிசிடின்னு சொல்லி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இது போயிட்டே இருக்கும். சி ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து நீங்கள் பண்ணலைன்னா எந்த ப்ராப்ளமுமே வராது. எந்த விஷயமும் நடக்காது. ஒருவேளை ஏ அப்படின்னு போட்டிருக்கிறது நீங்கள் பண்ணலைன்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரலாம், இல்லை ஒரு பெரிய லாஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். அதனால நம்ம ஒரு டு டூ லிஸ்ட் போடலாம். நீங்கள் உங்களோட 50% ஆஃப் டைமை சி ஆக்டிவிட்டீஸ், நம்மளோட லாஸ்ட் ஆடியோவில் சொல்லுவோம் இல்லையா, சி ஆக்டிவிட்டீஸ் மேலே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டைம் நிறையா வேஸ்ட் ஆகுது. நிறையா பீப்புள் அவங்களோட டைமை அதனால தான் ஸ்பாயில் பண்ணுறாங்க. அதாவது ஏ ஆக்டிவிட்டி பண்ணலான்னு போகும்போதே சி ஆக்டிவிட்டியால் டைவர்ட் ஆயிடுறாங்க. வா இது நல்லா இருக்கு, இது நான் பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த மாதிரி டைவர்ட் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி டைவர்ட் ஆகாமல் நம்ம இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணுறது, இல்லைன்னா சும்மா கேம் விளையாடுறது, இல்லை டிவி பார்க்குறது, அதெல்லாம் வந்து சி ஆக்டிவிட்டீஸ். இல்லை அதெல்லாம் வந்து லெஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப். அப்புறமா இ ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம லாஸ்ட்டில் சி ஆக்டிவிட்டியோட முடித்தோம். ஆனால் அதுக்கப்புறம் இ ஆக்டிவிட்டி அப்படின்னு கூட ஒன்று இருக்குது. அது என்னதுன்னா எலிமினேட் பண்ணிடணும். அந்த ஆக்டிவிட்டியை நம்ம எலிமினேட் பண்ணிடணும். அந்த ஆக்டிவிட்டியவே பண்ணக்கூடாது. அது தேவையே இல்லை, நமக்கு ஒன்றுமே அது பண்ணவே தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு கப்பு காஃபி குடிக்க போகிறீங்க, இல்லை டீ குடிக்க போகிறீங்க, இல்லைனா போய் கடைக்கு போய் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வர போகிறீங்க. உங்களுக்கு சும்மா ஏற்கனவே இருக்குது, ஆனால் சும்மா போய் எடுத்துகிட்டு வரீங்க. அந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள்லாம் தான் இ ஆக்டிவிட்டீஸ். அதுக்கு வந்து வேல்யூவே இல்லை. வேல்யூ இல்லாத விஷயங்கள் தான் இ ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி பிரையன் ட்ரேசி சொல்கிறாரு. இ ஆக்டிவிட்டீஸில் வந்து நிறையா பேர் வந்து ரொம்பவே மூழ்கிடுறாங்க, டைவர்ட் ஆகிடுறாங்க. ஏ ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது டைவர்ட் ஆகி இ ஆக்டிவிட்டி வேறு எதுவும் இல்லை. நம்ம வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருப்போம். ஒரு விஷயத்த நமக்கு பிடிச்ச மாதிரி ஈஸியாக நம்மளே செஞ்சுக்குவோம். அதுதான் இ ஆக்டிவிட்டியில் இருக்கிற இ ஆக்டிவிட்டி பண்ணுறவங்க எல்லாரும் பண்ணுற விஷயம். இந்த மாதிரிலாம் கேட்குறீங்களே, நீங்கள் உங்ககிட்டயே இப்போ ஒரு கேள்வி கேளுங்க. ஒருவேளை இந்த ஆக்டிவிட்டி நான் பண்ணேன்னா எனக்கு இதால் என்ன நடக்கும்? ஒருவேளை இதை பண்ணலைன்னா இதால் எனக்கு என்ன நடக்கும்? நீங்கள் உங்கள் பிளானை போடுறதுக்காக ஒர்க் பண்ணி அந்த பிளான் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த பிளான் அக்கார்டிங்லி நீங்கள் ஒர்க் பண்ணிடுறீங்களா? அந்த மாதிரி நீங்கள் உங்ககிட்டயே கேட்டுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு புது டாஸ்க் ஏதாவது கிடச்சதுன்னா உடனே அதை நீங்கள் ஒரு டு டூ லிஸ்ட்டில் நோட் டவுன் பண்ணுவீங்க. நம்மளோட ஒரு ஆடியோவில் சொல்லுவோம் இல்லையா, டு டூ லிஸ்ட், அதில் நோட் டவுன் பண்ணி வைங்க. டு டூ லிஸ்ட் மாதிரி நாட் டு டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு லிஸ்ட், இது நம்ம ஷார்ட்டாக பிடிப்போம். டிடி டு டூ லிஸ்ட், டிடி லிஸ்ட் அப்படின்னு சொல்லி டு டூ லிஸ்ட்டை சொல்லுவோம். அப்புறம் நாட் டு டூ லிஸ்ட்டை என்டிடி லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பிரிச்சுக்குவோம்.
நாட் டு டூ லிஸ்ட் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மைண்டே டைவெர்ட் ஆனாலும், இல்லை இது நம்ம நாட் டு டூ லிஸ்ட்டில் இருக்குது, அதனால இதை நம்ம பண்ண வேணாம், இது நமக்கு இப்போ வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்ட் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடும். நம்ம மைண்ட் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடும். அதே மாதிரி நான் ஒரு அமேசிங் ஃபேக்ட் சொல்லட்டுமா? இது கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லோரும் அப்படியே வாயடிச்சு போயிடுவீங்க. நம்மளோட மூக்கு நம்ம கண்ணுக்கு தெரியல. ஆக்சுவலி நம்ம கண்ணுக்கு அந்த மூக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம கண்ணு வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுது, அதை எலிமினேட் பண்ணிடுது. அந்த மூக்கு அந்த இடத்துல இல்லை, தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லி அது வந்து அதுக்கு நம்ம கண்ணுக்கு காட்ட மாட்டேங்குது. நீங்கள் ஒத்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், மூக்கு வந்து உங்கள் 2 கண்ணுக்கும் நடுவில் தான் இருக்குது. ஆனால் அந்த மூக்கு ஏன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? ஏன்னா நம்ம கண்ணு அதை ரிஜெக்ட் பண்ணிடுது. இல்லை, இப்போ நம்ம மூக்கையே நம்ம பார்த்து நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? நம்ம மூக்கையே பார்த்துக்கிட்டே இருந்தால் நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? அப்படி மூக்கு இடையில வந்துச்சுன்னா நமக்கு தான் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ அதனால நம்ம கண் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுது. அதே மாதிரி நீங்களும் இந்த ஆக்டிவிட்டீஸை ரிஜெக்ட் பண்ணணும். கங்க்ராச்சுலேஷன், இவ்வளோ தூரம் நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல டைம் மேனேஜராக வர முடியும். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல டைம் மேனேஜராக வருவீங்க. சாப்டர் 8 செட் கிளியர் ப்ரையாரிட்டிஸ். சாப்டர் 8 செட் கிளியர் ப்ரையாரிட்டிஸ். முதல் விஷயம், நீங்கள் ஏபிசிடி மெத்தடை நீங்கள் வந்து லாஸ்ட் அடியில் கேட்டிருப்பீங்க. அந்த ஏபிசிடி மெத்தட் தான் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் டெக்னிக் டைம் மேனேஜ்மெண்ட்லேயே அப்படின்னு சொல்லி பிரையன் ட்ரேசி சொல்கிறாரு. உங்களோட டாஸ்க் எல்லாத்தையும் நோட் டவுன் பண்ணுறதுனால நீங்கள் அவங்கள சீக்கிரமாகவும் எழுதுறீங்க, அதே சமயத்தில் அது நீங்கள் வேகமாகவும் முடிக்கிறீங்க, அதே சமயத்தில் உங்களுக்கு அது நல்ல ரிசல்ட்டும் தருது. இதுவும் ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் டைம் மேனேஜ்மெண்ட்டில். ஒரு வேலை நீங்கள் 10 டாஸ்க்ஸ் இருக்குது, நீங்கள் செய்யறதுக்கு வந்து 10 விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் முதல்ல வந்து அதுலேருந்து 2 விஷயத்தை பிரித்து எடுக்கணும். 2 இல்லை 3 விஷயம் எடுக்கணும். அதில் 2 இல்லை 3 விஷயந்தான் வந்து உங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். அது 2ஐயும் எடுத்து அதை முதல்ல செஞ்சிடணும். அது 2ஐயும் எடுத்து அதில் எது ரொம்ப வேல்யூபிளாக இருக்குன்னு அது 2த்துலேருந்து ஒன்று பார்த்து அந்த ஆர்டரில் தான் நம்ம செய்யணும். ஸோ இப்படி செய்யறதுனால நம்ம ஒவ்வொன்றா எடுத்து அப்படியே பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நல்ல ஃப்யூச்சரில் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஃப்யூச்சரில் நம்ம கரியரில் சக்ஸஸ் ஆகலாம். நம்ம வந்து இந்த விஷயம் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மக்கிட்ட தான் அந்த எபிலிட்டி இருக்குது. நம்மக்கிட்ட எபிலிட்டி இருக்குது, ஆனால் அதை பண்ண முடியாது. நம்ம வந்து அதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறோம். ஆனால் நம்மளால் பண்ண முடியும். அது எப்படின்னா, நீங்கள் அந்த உங்களோட எபிலிட்டி அந்த 2 ஐட்டமை பிரித்து தனியாக எடுத்து காட்டுறதுக்கான எபிலிட்டி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த 2 ஐட்டத்தையும் நீங்கள் வந்து தனியாக எடுத்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் கரியரில் சக்ஸஸ் ஆக உதவி செய்யும். அடுத்து த லா ஆஃப் பிக் 3. ஆமாம், த லா ஆஃப் பிக் 3. முதல் விஷயம், நீங்கள் உங்களோட அந்த மாதத்தில் அந்த ஒரு மாதத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய எல்லா டாஸ்கையும் நோட் டவுன் பண்ணணும். ரெண்டாவது விஷயம், அதில் இருக்கிற மோஸ்ட் வேல்யூபிள் டாஸ்க்கை நோட் டவுன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஒருவேளை என்னால் இதிலேருந்து 3 டாஸ்க்கு பண்ணி நான் யூஸ்ஃபுல்லான 3 டாஸ்க் இதிலேருந்து எது பண்ணால் என்னால் இந்த நாள் ஃபுல்லாக உட்காந்து ஒரே ஐடியா முடிக்க முடியும் அப்படின்னு கேட்கணும். இருக்கிறதுலே வேல்யூபிளான டாஸ்க் அதை ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் யோசிப்பீங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட கேள்வி கேளுங்க. எந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்க போகிறோம்னா, அதாவது இப்போ வந்து நம்ம எல்லாரும் ஒரு ஆஃபீஸோ இல்லை ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம். அந்த பாஸ்க்கு வந்து ஒரு ப்ரைஸ், அவங்க ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு ப்ரைஸ், ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு ரெசார்ட்டுக்கு போகிறதுக்கான கூப்பன், அங்கேயே எல்லாமே ரெடி பண்ணி தந்துடுவாங்க. ஸ்விம்மிங் பூல், ஒரு பெரிய ஐலாண்ட், நீங்கள் அங்கே ஜாலியாக இருக்கலாம். அந்த மாதிரி போகிறதுக்கான ஒரு ப்ரைஸ்.
அதில் வந்து உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் உங்களுக்கு ஒரு டாஸ்க்கும் கொடுக்குறாரு. அதை முடிச்சாதான் உங்களுக்கு இந்த டிக்கெட்டை நீங்கள் யூஸ் பண்ண விடுவேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அது என்னதுன்னா, உங்களால் எவ்வளோ முடிக்க முடியுமோ அவ்வளோ டாஸ்க்கையும் அடுத்து 1 டேயில் முடிக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது ஆச்சரியமான விஷயம் என்னதுன்னா, நீங்கள் முடிக்க வச்சுருந்த 20% ஆஃப் டாஸ்க்கை நம்ம முடிச்சிடுவோம். என்னப்பா 20% தானே அப்படின்னு கேட்காதீங்க. அந்த மொத்த வாரத்துலேயும் நம்ம பண்ணுறதுக்கான டாஸ்கில் பாதியே நம்ம முடிச்சிருப்போம். 7 நாளில் பண்ண வேண்டிய டாஸ்க்கை பாதியை நம்ம 1 நாளில் பண்ணி முடிச்சிடுவோம். ஆச்சரியமாக இருக்குல்ல? நம்மக்கிட்ட அந்த எபிலிட்டி இருக்குது. ஆனால் அந்த எபிலிட்டியை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அதை கரெக்டாக யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாம். ஸோ இதோட கண்டினியூஷனை அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். Until then, see you all next time. Bye everyone. Bye. Have a fabulous day of challenges. Until then, see you next time. Bye.